பண்ணிட்டு கருத்தரங்க அட்டன் பண்ணிட்டு சந்தோஷமாக வந்தோம், கூடினோம், கைத்தட்டினோம், கலைந்தோம் என்று இல்லாமல் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம என்ன திருப்பி கான்ட்ரிபியூட் பண்ண போறோம் இந்த நாட்டுக்கும், வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுக்கும், இந்த பகுதி வாழ் மக்களுக்கும், பல்லடம் பகுதி வாழ் மக்களுக்கும் நம்ம என்ன செய்ய போறோன்ற ஒரு கேள்வி, உந்து சக்தி நம்ம எல்லாருக்கும் வரணும். அது வரணும்னா முக்கியமா இந்த ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கலாம். மாற்றம் எல்லாருக்கும் தெரியும். காலங்காலமாக பட்டிமண்டபத்தில் பேசாத விஷயம் இல்லை. மாற்றம் ஒன்றே மாறாதது எல்லாம் கேட்டிருக்கோம். ஆனா அந்த மாற்றம் எப்படி வருது கொஞ்சம் பாருங்களேன். இதெல்லாம் பார்த்திருக்கீங்களா எல்லாரும்? இந்த தலைமுறைக்கு இது என்னன்னு கூட தெரியாது. பார்த்திருக்கோமா? எல்லாரும் கொஞ்சம் பதில் சொல்ல முடியுமா? பார்த்திருக்கோம். இதெல்லாம் இப்ப என்ன ஆச்சு? இதெல்லாம் கூட பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இப்ப என்ன ஆச்சு? கரெக்டா சொன்னீங்க. இதெல்லாம் இப்ப என்ன ஆச்சுன்னா மியூசியத்துல போய் உட்கார்ந்துருக்கு. இண்டக்கோ சுவாமிமலை ரிசார்ட்ல நான் தங்கும் போது எடுத்த போட்டோ இது. எல்லாத்தையும் மியூசியத்துல வச்சிருக்காரு அவரு. ஒரு காலத்துல ஓடி ஓடி வாங்கின எலக்ட்ரானிக் ஐட்டமும் கேட்ஜெட்டும் இன்னைக்கு எல்லாமே வந்து மியூசியத்துல உட்கார்ந்துருக்கு. பழைய எங்க நாங்க யூஸ் பண்ணோம் அப்போ அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்போ என்ன நடந்ததுன்னா ஒரு பெரிய மாற்றம் உருவாயிடுச்சு. அந்த உருவான மாற்றம் தான் நம்ம எல்லார்கிட்டையும் கையில இருக்கு. ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க எல்லாரும் ஆஃப் பண்ணி வச்சிருங்க, ஆஃப் பண்ணி வச்சிருங்கன்னு சொல்லி. சார் பல நிகழ்ச்சிகள்ல நான் போகும்போது இப்போ வேற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு சார். சென்னை நகரங்கள்ல யாரும் செல்போனை ஆஃப் பண்ணாதீங்கன்றாங்க. ஏன்னா இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி, செயற்கை நுண்ணறிவு, பல விஷயங்கள் வந்ததுக்கு அப்புறம் செல்போனை சைலண்ட் மோட்ல போட்டுருங்க, ஏன்னா சத்தம் தான் வரக்கூடாது. ப்ரோக்ராம் நடக்கும் போதே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு இங்கேருந்து ஒருத்தர், செல்போன்ல பாருங்கன்றாரு, எனக்கு ஆன்சர் கொடுங்கன்றாரு. இன்னைக்கு லேர்னிங் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒருத்தர் மைக்க பிடிச்சி பேசி இன்னொருத்தர் கேட்டு நீங்க சில பேர் கொட்டாவி விட்டு அப்படி நடக்காது. கேள்வி கேட்போம், பதில் நீங்க சொல்லணும். பதில் சொல்லணும்னா கையில செல்போன் இருக்கு, தட்டி சொல்லணும். அப்போ உடனடியாக செய்தியை உங்கள் இதயத்திலே கொண்டு போய் சேர்த்துட முடியும். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜிக்கல் ஒர்க் ஷாப், பட்டறை பயிற்சி, நாளைக்கு கூட பண்ண போறோம். பயிற்சி பட்டறை எல்லாம் இன்னைக்கு உருவாயிட்டு இருக்கு. ஸோ சேஞ்ச் எப்படி வந்துடுச்சுன்னா இன்னைக்கு எதெல்லாம் நம்ம பெருசா நினைச்சோமோ அதெல்லாம் ஒரு கையில உள்ளங்கையில் உலகமா ஆயிடுச்சு. அந்த உள்ளங்கையில் உலகம் நான் சொன்னேன், இந்த ஸ்லைடே கொஞ்சம் பழைய ஸ்லைடு. ஏன்னா நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு வந்ததுக்கு அப்புறம் வேற லெவல்ல போயிடுச்சு. சொன்னா நம்புவீங்களான்னு பாருங்க. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பயிற்சி பட்டறை நான் அட்டன் பண்ண போனேன், கத்துக்கிறதுக்காக போனேன். எனக்கு ஒருத்தர் கத்துக் கொடுத்தார். ஐஐடி மெட்ராஸ்ல படிச்ச ஒரு ஏஐல பெரிய அளவு. அந்த பயிற்சி பட்டறை 2.5 மணி நேரம் நான் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணிட்டு வந்து நைட் நான் தூங்கவே இல்லை. அன்னைக்கு ஃபுல்லா வந்து